அன்பார்ந்தவர்களே, இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் பலவற்றை குறிப்பிட்டு அதன் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆசை கொள்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். ஆகவே இன்று பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் ஒன்று இரண்டை அவர் செய்யுளிலே அமைத்திருப்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். பாராழி உரை கொண்டே படைத்தாய் ஓர் குறும் சூரல் பயனை கொண்டே நீராழி வழிவகுத்தாய் நடும் படையோன் பணிக்கொண்டே நெல்லா வான்மீது ஊராழி நிறுத்தினையே ஒத்த திறத்து என்று உலகம் உய்தற்கு அன்பின் பேராழி கடக்கவும் நீ தொழும்பன் என துணை கொண்டாய் பேரா செல்வாய் என்று ஐயம் நீங்க படலத்திலே புனர் வளனார் கூறுவதாக இந்த அருமையான செய்யுளை அமைத்திருக்கின்றார். நீங்காத செல்வம் படைத்த ஆண்டவனே, உலகத்தையும் கடலையும் உன் உரை கொண்டே படைத்தாய். ஒரு குறுகிய பிறம்பின் பயனை கொண்டே நீர் நிறைந்த கடலினிடையே வழி ஏற்படுத்தினாய். நெடிய படையை கொண்டுள்ள சோசுவனின் கட்டளைக்கு இணங்க நெல்லாமல் வானத்தில் ஊர்ந்து செல்லும் பகலவனின் சக்கரத்தை நிறுத்தினாய். இவற்றிற்கு ஒத்த தன்மையாய் என்று இவ்வுலகம் மீட்படையும் பொருட்டு அன்பு என்னும் பெருங்கடலை கடக்கவும் உன் அடியவனாகிய என்றன் என்னை நீ துணையாக கொண்டாய் என்று மிகுந்த தாழ்ச்சியோடு வளனார் கூறுவதாக இந்த செய்யுள் அமைகிறது. இதன் கருத்து என்ன என்றால், நிறை செல்வனே, ஆண்டவனே, உலகையும் கடலையும் ஒரு சொல்லால் படைத்தாய். கடலின் நடுவே ஒரு பெரம்பின் வழியாக வழி உண்டாகச் செய்தாய். சோசுவன் மூலம் கதிரவனை வானிலே நிற்கச் செய்தாய். உலகம் மீட்படைய அன்பு கடலாய் உள்ளாய். இந்த அன்பு கடலை கடக்க உன் அடியான் என்னை துணையாக கொண்டாய் என்று சூசை முழங்கினார். பாராழி யுரை கொண்டே படைத்தாயோர் குறுஞ்சூரர் பயனை கொண்டே நீராழி வழிவகுத்தாய் நடும்படையோன் பணி கொண்டே நில்லா வான்மீ தூராளி நிறுத்தினையே யொத்த திறத்து இன்று உலகம் உய்தற்கு அன்பின் பேராளி கடக்கவண்ணி தொழும்பனனை துணை கொண்டாய் பேரா செல்வோய் என்று பேராவலோடு பக்தி மிகுந்தவராக வளனார் ஜெபிக்கின்றார். கடவுளுடைய அருள் செயல்களெல்லாம் எவ்வளவு புதிராக இருக்கின்றது, ஆனால் மனிதருக்கு நன்மை செய்வதாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து மனம் உருகுகின்றார். நாமும் தியானித்து மனம் உருகுவோமாக. வாழ்க.